சென்ற ஆண்டிலே ஒரு மறுமலர்ச்சி நடந்து எங்கள் மத்தியிலே எங்களுடைய மேன்மிறங்கிய ஜனாதிபதி சிறிசேனா அவர்களையும் எங்களுடைய கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் தலைமை தாங்கிய ஒரு அரசாங்கம் எங்கள் மத்தியிலே இருக்கின்றது. அந்த மத்தியிலே இருக்கும் அரசாங்கம் முன்பு செய்த துர்வர்ஷமான நடந்த சலுகைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து ஒரு முக்கியத்துவத்தை கொண்டு வருவதற்கு பார்க்கின்றார்கள். எனினும் அந்த அடிப்படையிலே நாங்கள் செய்யும் அந்த கடமைகளையும் அரசாங்கத்திலே இருக்கும் மற்றும் அதிகாரிகளும் எவ்வாறாக ஒரு அரசாங்கம் நடத்த வேண்டும் என்ற அந்த அடிப்படை நோக்கத்தோடு பார்க்கும் பொழுது இன்று அரசாங்கத்திலேயே அந்த அரசாங்கத்தில் முன்பு 20 வருட காலமாக இருந்தவர்கள் இன்று முற்போக்கான ஒரு வாழ்க்கை, முற்போக்கான ஒரு அரசியல் நியதியை கொண்டு வருவதற்கு பல இடங்களிலே தடை செய்கின்றார்கள். என்னுடைய காரியாலயத்திலும் எனக்கு தெரியாமலே பல விடயங்களை, பிழையான விடயங்களை ஊழல்களுக்கு கொடுத்து மக்களுக்கு சிபாரிசு செய்து பத்திரிகைகளை கொடுத்து சிபாரிசு செய்கின்றார்கள். இப்படியான ஒரு வாழ்க்கை கம்பராமாயணத்திலே கூறவில்லை. கம்பராமாயணம் கூறுவது என்னவென்றால், ஒரு அரசாங்கம் நீதியான முறையிலே நடக்க வேண்டும், அதற்கு ஏற்ற விதத்திலே மக்களும் நீதியாக வாழ வேண்டும். பொய்மையை பெருக்கி வாழ்ந்தால் அது உண்மையாக கம்பராமாயணத்திலே கூறிய நியதி இல்லை. மற்றும் கம்பராமாயணத்திலே கூறியிருக்கின்றார்கள், எல்லா மக்களும் செல்வந்தராக இருக்க வேண்டும். செல்வந்தராக இருந்தால் சிலர் மாற்றம் செல்வந்தராக இருந்து மற்றவர்கள் ஏழையாக இருக்க வேண்டாம் என்றுதான் அவர்கள் கூறினார் கம்பராமாயணத்திலே. எல்லோரும் தனித்துவமாக சரித்தமமாக அவர்களுடைய செல்வத்தை மேம்பட வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள். அப்படியான பல முக்கியமான செய்திகளை கொடுத்த இந்த கம்பராமாயணத்தை நாங்கள் எல்லோரும் தொழுது அந்த கம்பன் செய்த அவருடைய அந்த காவியத்தையும் படித்து இந்த சமுதாயத்திலே முன்னேற வேண்டுமென்றால் இவ்வாறான கருத்துக்களை நாங்கள் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த மேடையிலே கூற விரும்புகின்றேன்.